அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகாக நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழில் கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவு உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிடக்கராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு மனதிற்கு தைரியத்தை தருங்க. புதிய முதலீடுகள் செய்ய இன்றைய காலகட்டம் ஒரு உகந்த காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. கடன்கள் குறைய வாய்ப்புகள் உருவாகுங்க. கடினமான வேலையை எளிதாகவே செய்து முடிச்சிடுவீங்க. புதிய சிந்தனைகள் மற்றும் யோசனைகள் உதயமாகும். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. கலை மற்றும் படைப்பு திறனுக்கு அங்கீகாரமும் கிடைக்குங்க. வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் இருக்கிறது. தாயாரினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்க பெறுவீங்க. மன அமைதி அதிகரிக்க செய்யும். வீடு தேடி வரக்கூடிய விருந்தினர்களால மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரத்தை அளிக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் முடிவுக்கு வரும். வேலையில் பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல மாற்றங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தங்கள் கதவுகளை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி மற்றும் புதிய கூட்டாண்மைகள் உருவாகலாம். வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் உருவாகுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். உறவுகள் மேம்பட்டு காணப்படும். அதே நேரம் நிதி ரீதியாக நல்ல நேரமாகவே இருக்கப்பெறுவீங்க. தடைப்பட்ட பணிகள் விரைவாகவே முடிய ஆரம்பிச்சிடும். வருமானம் அதிகரிக்கலாம். ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். வேலை தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலை நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும். அதே நேரம் இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பும் பல பேருக்கும் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் பழைய சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. பணியிடத்தில் இவர்களுக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா புதிய பொறுப்புகளும் வழங்கப்படலாம். தங்களினுடைய பொருளாதார நிலை சீராகவும் வலுவாகவும் இருக்கும். மேலும் உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமான மற்றும் சுபமான செய்திகளை கொண்டு வரும். ஒட்டுமொத்தமாக இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தையும் வாழ்வாதார உயர்வையும் அளிக்கக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்க. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். தலைவலி போன்ற சிறு உபாதைகளும் ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்பட செய்யும். சிலருக்கு அரசு வகையில தொல்லைகளும் உருவாகலாம். தொழில பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால உற்பத்தி திறன் குறையும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே சமயம் சிறப்பான உடை அடைந்து மிடுக்காக விழா உறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்களும் நடைபெறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால
பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க. அதே போல மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்துல ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால நீங்க பெரும் வெற்றிகளால அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால லாபமும் ஏற்படலாம். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமைய பெறலாம். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமைய பெறுவீங்க. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும். நல்ல பண்பாளர்களினுடைய நட்பு அன்பும் கிடைக்க பெறுவீங்க. மனதுல தெய்வ பக்தி மேலிடுங்க. மனதுல நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம். நல் ஆரோக்கியம் ஏற்படுங்க. அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. தாயின் ஆரோக்கியத்துல அக்கறையாகவே இருப்பீங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பமும் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க. உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால அகமகிழும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுதகடிப்பீங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதே மாதிரி இலக்கியம் கவிதை கதை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சில நேரங்களில் இழுபறியாகவும் இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறிது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது. அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க. நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமா செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுபக செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். திட்டமிடுறதுல பின்னடைவும் உருவாகும். பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பெரியவர்களின் நேசம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமோ நீங்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும். அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்தில் சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். எதிர்பாலினத்தாரான செலவுகள் ஏற்படுங்க.